Hi and hello everyone. This is Beslin from Beslin Math Easy channel. Welcome to all. எல்லாரும் எப்படிமா இருக்கீங்க? ஓகே, இன்னைக்கு நம்ம 9ஆம் வகுப்பு கணிதம் பயிற்சி 1.2ல 6வது சம் பார்க்கலாம். பாருங்க. S is equal to ஒரு கன அடையாளத்துக்குள்ள என்னென்ன கொடுத்துருக்காங்க? சதுரம், செவ்வகம், வட்டம், சாய் சதுரம், முக்கோணம். இந்த சில ஷேப்ஸ் மட்டும் கொடுத்துருக்காங்க. எனில் பின்வரும் எஸ்ஸின் உட்கணங்களின் உறுப்புகளை பட்டியலிடுக. ஓகேவா? உட்கணங்கள் அதோட உறுப்புகள் அந்த எலமெண்ட்டை மட்டும் என்னென்னு சொல்லுங்க. அதான் கொடுத்துருக்காங்க. இஃப் எஸ் இஸ் ஈக்குவல் டு ஸ்கொயர், ரெக்டாங்கிள், சர்க்கிள், ரொம்பஸ், ட்ரையாங்கிள், லிஸ்ட் த எலமெண்ட் ஆஃப் த ஃபாலோவிங் சப்செட் ஆஃப் எஸ். ஓகேவா? அப்போ எஸ்ஸோடைய சப்செட் என்னென்ன இருக்கும் அந்த எலமெண்ட் எல்லாம் நம்ம மென்ஷன் பண்ணணும். சரி, இப்போது ஃபஸ்ட்டு என்ன கொடுத்துருக்காங்க? ஃபஸ்ட்டு சப்டிவிஷன் பார்க்கலாம். தி செட் ஆஃப் ஷேப்ஸ் விச் ஹாவ் 4 ஈக்குவல் சைட்ஸ். 4 சம பக்கங்களை உடைய வடிவங்களின் கணம். இங்கே என்னென்ன கொடுத்துட்டாங்க நமக்கு? சதுரம், செவ்வகம், வட்டம், சாய் சதுரம், முக்கோணம். ஓகே, இங்கே ஃபஸ்ட்டு சப்டிவிஷன் என்ன கேட்டிருக்காங்க? செட் ஆஃப் ஷேப்ஸ் விச் ஹாவ் 4 ஈக்குவல் சைட்ஸ். 4 பக்கமும் சமமாக எந்த ஒரு ஷேப்புக்கு இருக்கும். சதுரம்னு எடுத்துக்கிட்டால் எப்படி இருக்கும்? 4 சைட்ஸும் ஈக்குவலாக இருக்கும். செவ்வகத்துக்கு எப்படி இருக்கும்? கண்டிப்பாக 4 சைட்ஸ் ஈக்குவல் கிடையாது. ஆப்போசிட் எப்படி சொல்கிறது? இந்த ஆப்போசிட் சைடும் ஈக்குவலாக இருக்கும். திஸ் சைடு அண்ட் திஸ் சைட் ஈக்குவலாக இருக்கும். அப்போது கண்டிப்பாக இது வராது. ஏன்னா 4 பக்கங்களும் சமமாக இருக்கணும். ஈக்குவல் சைட்ஸ் இருக்காது. அடுத்து என்ன வரும்? செவ்வகம், வட்டம். கண்டிப்பாக வட்டம், சர்க்கிளுக்கு நோ சைடே கிடையாது. ஓகே, நெக்ஸ்ட்டு என்ன சொல்கிறாங்க அப்படின்னா சாய் சதுரம். கண்டிப்பாக சாய் சதுரம் 4 சைட்ஸும் ஈக்குவலாக தான் இருக்கும். ஓகேவா? போத் சைட்ஸ் ஈக்குவலாக இருக்கும். எதுக்கு? சாய் சதுரம், ரோம்பஸ். அடுத்து ட்ரையாங்கிள்னு சொல்லும் போது ட்ரையாங்கிளுக்கு 4 சைட்ஸ் கிடையாது. ட்ரையாங்கிளுக்கு எத்தனை பக்கம்? 3 பக்கம் மட்டும்தான். ஸோ இங்கே என்ன சொல்லியிருக்காங்க? இப்போ எல்லா பக்கம் அப்படின்றப்போ கண்டிப்பாக இது வராது. அப்போ எது 2 மட்டும்தான் வரும் அப்படின்னா ஸ்கொயர் வரும், சதுரம். நெக்ஸ்ட்டு என்ன? ரொம்பஸ், சாய் சதுரம். இது 2 மட்டும்தான் என்னவாக இருக்கும்? இந்த 4 எல்லா சைட்ஸும் போத் சைட்ஸ் எப்படி இருக்குது? 4 ஈக்குவல் சைட்ஸ். ஓகேவா? இதுக்கும் 4 சைட்ஸ் இருக்குது, இதுக்கும் 4 சைட்ஸ் இருக்குது. அந்த 4 சைட்ஸ் எப்படி இருக்கும்? ஈக்குவலாக இருக்கும். அதே மாதிரி இதில் சாய் சதுரத்தில் இருக்கக்கூடிய 4 சைட்ஸும் ஈக்குவலாக இருக்குது. சரியா? அப்போ இது 2 மட்டும்தான். அப்போ இந்த கொஸ்டினுக்கு என்ன ஆன்சர் வரும்? எஸ் இஸ் ஈக்குவல் டு ஸ்கொயர் கமா ரொம்பஸ். அதே மாதிரி எஸ் இஸ் ஈக்குவல் டு சதுரம் கமா சாய் சதுரம். இது 2 மட்டும்தான் எப்படி இருக்கும்? சமமான 4 பக்கங்களை உடைய வடிவங்களின் கணம். ஓகேவா? ஓகே, இப்போ செகண்ட் சப்டிவிஷன் பார்க்கலாம். த செட் ஆஃப் ஷேப்ஸ் விச் ஹாவ் ரேடியஸ். ஆரங்களை உடைய வடிவங்களின் கணம். கண்டிப்பாக ஆரம்னு சொல்லலாம் அப்படின்னா ரேடியஸ் எதுக்கு மட்டும்தான் இருக்கும்னா சர்க்கிளுக்கு மட்டும்தான் இருக்கும். வேறு எந்த ஒரு வடிவத்துக்கும் என்ன கிடையாது? ரேடியஸ் கிடையாது, ஆரம் இல்லை. அப்போ தேர்ஃபோர் எஸ் இஸ் ஈக்குவல் டு செட் ஆஃப் உள்ள என்ன எழுதிடணும்? சர்க்கிள். எஸ் இஸ் ஈக்குவல் டு வட்டம். உள்ள இந்த கன அடையாளம் கண்டிப்பாக போடணும். மறந்துடாதீங்க. சரியாம்மா? ஓகே, நெக்ஸ்ட் பாருங்க. Third one, the set of shapes in which the sum of all interior angle is 180. உட்கோணங்களின் கூடுதல் 180 உடைய வடிவங்களின் கணம். கண்டிப்பாக படிச்சிருந்தீங்க, கண்டிப்பாக உங்களுக்கு தெரியும். எதுக்கு 180 டிகிரி இருக்கும் அப்படின்னா ட்ரையாங்கிள் மட்டும்தான். முக்கோணத்துக்கு மட்டும்தான் என்னவா இருக்கும் அப்படின்னா அதோடைய கூடுதல் 180 டிகிரி. வேறு எதுக்கும் 180 டிகிரி வராது. அப்போ எஸ் இஸ் ஈக்குவல் டு செட் ஆஃப் ஃபுல்லாக என்ன எழுதணும்? ட்ரையாங்கிள். எஸ் இஸ் ஈக்குவல் டு முக்கோணம். ஓகே, இப்போ நெக்ஸ்ட் சப்டிவிஷன் பாருங்கள். த செட் ஆஃப் ஷேப்ஸ் விச் ஹாவ் 5 சைட்ஸ். 5 பக்கம் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. 5 பக்கங்கள்ன்றது ஓகே, ஆனால் எத்தனை பக்கம்? 5 பக்கங்களை உடைய வடிவங்களின் கணம். 5 பக்கம் எதுக்கு இருக்குது? கண்டிப்பாக எதுக்குமே இருக்கா? இல்லை. சதுரத்துக்கு 4 பக்கம்தான். அடுத்து ட்ரையாங்கிளுக்கு 3 பக்கம், செவ்வகத்துக்கு 4 பக்கம் இருக்குது. 5 பக்கம் எதுக்குமே கிடையாது. சர்க்கிளுக்கு சைட்ஸே கிடையாது, சாய் சதுரத்துக்கும் 4. அப்போ எந்த ஒரு வடிவத்துக்கும் அவங்க கொடுத்துருக்க செட்டில் எந்த ஒரு வடிவமுமே 5 பக்கம் கிடையாது. அப்போ என்ன போட்டுறணும்? கண்டிப்பாக இந்த மாதிரி நல் செட் போடணும். சரியா? ஸோ ரொம்ப ரொம்ப ஈஸி. கண்டிப்பாக பாருங்கள். ஓகேம்மா? கண்டிப்பாக நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக டவுட்ஸ் இருந்ததுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ.